தமிழ் பூர்வடி மக்களில் ஒரு பெண் ஒரு போத்தல்ல ஒரு பாட்டிலில் ஒரு கலங்கி நீரை வைத்துக்கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் பேசுகிறது. மக்களுக்கான மாநாடுகள் எல்லாம் சீமான் அவர்கள் போடுகிறார்கள். இது கேலி கூத்தாக இல்லையா? மரங்கள் இல்லை என்றால் பிராணவாயு எது? மரங்கள் இல்லை என்றால் தூய காற்று எது? மரங்கள் இல்லை என்றால் உலகில் தட்பவெப்ப நிலை அதிகமாகி மானுடம் அழிகின்ற சூழல். ஒரு மரத்தை வெட்டும்போது ஒரு 5 மரத்தை நட்டால் அதற்கு நிகராக இயற்கை பாதுகாக்கப்படும். இங்கே மரங்களும் மலைகளும் ஆளும் வர்க்கத்தினால் திருடப்படுகிறது. கேள்வியாகத்தான் திரு சீமான் அவர்கள் இந்தந்த போன்ற ஒரு சில மாநாடுகளை எழுப்பி மக்களுக்கான நலனில் இப்போ இருக்கிற அரசு தயாராக இயங்குகிறதா, நாங்கள் மக்களுக்கானவர்கள் தான் என்பதை களத்தில் நின்று போராடுகிறோம். இதுதான் விஷயம். வணக்கம். திரு சீமான் அவர்கள் தற்போது எடுத்து வைக்கிற தமிழக அரசியல் நிலைப்பாடு, தமிழகத்தில் பன்னெடுங்காலமாக திராவிடத்தை சார்ந்து அரசியல் செய்கிற கட்சிகளும் திராவிட அரசியல்வாதிகளும் ஆகப்பெரும் ஒரு அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார்கள். காரணம் என்றால், சுய சிந்தனையில் தெளிவாக இயங்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீப காலமாக ஆடு மாடுகளுக்கென்று தனி மாநாடு, அதனுடைய பயன்பாடு, கால்நடை பராமரிப்புத்துறை, பால்வளைத்துறை எதற்காக இருக்கிறது, ஆடு மாடுகளுடைய பயன், தற்சார்பு பொருளாதார கொள்கை, இவற்றினை ஆடு மாடுகளை மேடைக்கு முன் நிறுத்தி அந்த கால்நடைகள் பேச இயலாத ஒரு உயிரினத்தின் குரலாக தான் அரசிற்கு முன்பாக ஒரு சில கேள்விகள் வைத்து தமிழக அரசியலில் பரபரப்பை கிளப்பினார். அடுத்ததாக மரங்களுக்கான மாநாடுகள் எல்லாம் சீமான் அவர்கள் போடுகிறார்கள். இது கேலி கூத்தாக இல்லையா என்று கேட்கும். தமிழ் தேசிய நேர் எதிர் சித்தாந்தங்களை கொண்ட அரசியல் புள்ளிகளுக்கு, அரசியல் அரிச்சூடே இல்லாத அறிவியலிகளுக்கு மழைக்கால கூட்டத்தொடர் தற்போது இந்திய பாராளுமன்றம் நடத்துகிறது. அதில் 21/7/2025 அன்று காங்கிரஸினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சுத்யோ பகத் என்கிற நபர் ஒரு கேள்வி முன்னெடுக்கிறார். காட்டினுடைய அந்த வன அழிப்பு அதிகமாக இருக்கிறது, இதை பற்றியான உங்களிடத்தில் ஏதேனும் புள்ளி விவரம் இருக்கிறதா என்கிற கேள்விக்கு மத்திய சுற்றுச்சூழல் இணை மந்திரி கீர்த்திவர்தன் சிங் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 2014 ஏப்ரல் 1 2024 ஏப்ரல் 30 வரையில் இந்தியா முழுவதும் 1,73,984 ஹெக்டேர் வனங்கள் வனம் சாராத பயன்பாட்டிற்காக அழிக்கப்பட்டிருக்கிறது, அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று பாராளுமன்றத்தில் 5 நாட்களுக்கு முன்பாக கீர்த்திவர்தன் சிங் ஒரு பதிலை கொடுத்துருக்கிறார். இந்த பதில் தமிழக மக்களிடத்தில் வெகு விரைவாக புரிதலுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கே நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன். மரங்களுக்கான மாநாடுகள் எதற்காக என்று கேட்கும் அறிவிலிகள் இதை சற்று புரிந்து கொள்ளுங்கள். பாராளுமன்றத்தினுடைய சுற்றுச்சூழல் இணை மந்திரி என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, 1,73,984 ஹெக்டேர் காடுகள் அழிக்கப்பட்டிருக்கிறது கடந்த 10 ஆண்டுகளில், குறிப்பாக பாஜக ஆட்சியில். இது நீர் மின்சாரம், சுரங்கம் இது போன்ற பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்று பாராளுமன்ற செய்திக்குறிப்பு பதில். காடுகள் அழித்தீர்கள், ஆனால் அதற்கு நிகராக மரங்களை நட்டீர்களா? அதற்கான வெள்ளை அறிக்கை புள்ளிவர்கள் ஏதாவது இருக்கிறதா? இல்லை. அதனால் காடுகள் எதை சார்ந்து நாம் அதை காடுகள் என்றும், மரங்கள் அடர்த்தியாக இருக்கின்ற பகுதி, செடி கொடிகள் அடர்த்தியாக இருக்கிற பகுதி காடுகள் என்று நாம் வரையறுக்கிறோம். அப்போ மரங்கள் தன்னுடைய இயல்பான நன்மைகளை மனிதர்களுக்கு தான் அளிக்கிறது, இயற்கைக்கு தான் கொடையாக இருக்கிறது.
மரங்கள் இல்லை என்றால் மலைகள் இல்லை என்றால் மழை எது? மரங்கள் இல்லை என்றால் பிராணவாயு எது? மரங்கள் இல்லை என்றால் தூய காற்று எது? மரங்கள் இல்லை என்றால் உலகில் தட்பவெப்ப நிலை அதிகமாகி மானுடம் அழிகின்ற சூழல் விரைவாக வரும். அதனால் மரங்கள் அதுவும் ஒரு மனித இனத்திற்கான நேர் எதிர் உணர்வு கொண்ட ஒரு உயிர். மரங்களை அழிக்காமலே மனித வாழ்வு நடைமுறைப்படுத்த முடியுமா? இல்லை என்றாலும் கூட ஒரு மரத்தை வெட்டும்போது ஒரு 5 மரத்தை நட்டால் அதற்கு நிகராக இயற்கை பாதுகாக்கப்படும். இங்கே மரங்களும் மலைகளும் ஆளும் வர்க்கத்தினால் திருடப்படுகிறது. அதை கேட்பதற்கு நாதியற்ற சூழ்நிலையில் தமிழ் சமூகம் இருக்கிறது. அதனால் மரங்கள் தான் என்ன நினைக்கின்றனவோ, மரங்கள் அதனுடைய அவசியம் என்ன என்பது, ஒரு மனிதனுக்கு எத்தனை மரங்கள் நட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற புள்ளி விவரங்களை இந்த மரங்களின் மாநாடுகளில் நாம் தமிழர் கட்சி இந்த தமிழ் சமூகத்துக்கு விளக்கும். இதுதான் அடிப்படையில் ஒரு அற்புதமான அரசியல் எழுச்சி. இந்த அரசியல் எழுச்சியை படிப்படியாக கொண்டு வருகிறார் திரு சீமான் அவர்கள். மரங்களின் மாநாட்டிற்கு அடுத்ததுக்கு தண்ணீரின் மாநாடு. நீரின் தேவை என்ன இருக்கிறது? உலகில் இருக்கிற நீர் ஆதாரங்களில் 2% நீர் குடிப்பதற்காக பயன்படுத்த முடியும் என்கிற ஆய்வு நமக்கு சொல்கிறது. சமீபத்தில் ஒரு காணொளி பார்த்தேன். தமிழ் பூர்வடி மக்களில் ஒரு பெண் ஒரு போத்தல்ல, ஒரு பாட்டிலில் ஒரு கலங்கிய நீரை வைத்துக்கொண்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினரிடத்தில் பேசுகிறது. இந்த நீரை நாங்கள் எப்படி அருந்துவது? அதற்கு அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அந்த பாட்டிலை டக்குன்னு பிடுங்கி வெகு ஆவேசமாக அந்த பெண்ணை திட்டுகிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, மானுடம் அருந்துவதற்கு அடிப்படையில் சுகாதாரமான நீரை அரசு தருவதில்லை. எல்லாவற்றையும் இலவசமாக கொடுக்குற அரசு நீரை விற்பனை பொருளாக்கி வைத்திருக்கிறது. இதற்கான அடிப்படை அரசியலை தமிழக அரசு கட்டமைக்கவில்லை. இதற்கான ஆர்ப்பாட்ட போராட்டங்கள், சட்ட திருத்தங்கள், புதிய முன்னெடுப்புகளை எதுவுமே கொண்டு வரல. அப்போது இதற்கு ஒரு விழிப்புணர்வு போன்று ஒரு மாநாடுகளை முன்னெடுக்கும் போது தண்ணீரின் அவசியம் எதிர்காலத்தில் எதற்காக என்பதனை தெளிவாக விளக்குவதற்காக தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த மாநாட்டை முன்னெடுக்கிறார். 21/7/2025 பாராளுமன்றத்தினுடைய மழைக்கால கூட்டத்தொடரில் மத்திய ஜல்சக்தித்துறை அமைச்சர் ராஜ்பூஷன் சௌத்ரி ஒரு அறிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. என்ன தாக்கல் பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா, நாட்டிலே 30 நதிநீர் இணைப்பு திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது. காவிரி கோதாவரி அந்த நதி இணைப்பினை சாத்தியப்படுத்திவிட்டால் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இந்திராவதி துணை பாசன பகுதியில் பாய்கிற அந்த நீரை திருப்பி விடும்பொழுது, காவிரி பகுதியில் திருப்பி விடும்பொழுது 6,78,000 ஹெக்டேர் நிலம் பாசனத்திற்காக பயன்பெறும். அதுபோன்று 2,10,00,000 பேர் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய முடியும் என்று ராஜ்பூஷன் சௌத்ரி மத்திய ஜல்சக்தி துறை மந்திரி 21/7/2025 அன்று பாராளுமன்றத்தில் கேள்வி நேரத்தில் பதில் சொல்கிறார். அப்போது ஒரு நதிநீர் இணைப்பின் போது 2,10,00,000 பேருடைய குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்கிற பதில் வரும்போது இங்கே எவ்வளவு தண்ணீர் பஞ்சம் குடிப்பதற்காக இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆக மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் தமிழக மக்களினுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பது உணர்ந்திருக்கிறது. ஆனால் அவற்றிற்கான முன்னெடுப்புகளை இந்த 39 பாராளுமன்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினோட உறுப்பினர்கள் ஒன்றை கூட இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் முனைப்போடு செய்யலை. இவர்கள்தான் இந்த ஏ டீம் பி டீம்ன்றதெல்லாம் பாஜகவில் பதில் சரியாக வந்துட்டு இருக்கு. இந்த பதிலை நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். அதே வேளையில் இந்த பதிலுக்கு கேள்வியாகத்தான் திரு சீமான் அவர்கள் இந்தந்த போன்ற ஒரு சில மாநாடுகளை எழுப்பி மக்களுக்கான நலனில் இப்போ இருக்கிற அரசு தயாராக இயங்குகிறதா, நாங்கள் மக்களுக்கானவர்கள் தான் என்பதை களத்தில் நின்று போராடுகிறோம். இதுதான் விஷயம். இதற்கெல்லாம் மாநாடு போடும், அதெல்லாம் அவசியமான மானுட உயிருக்கு உகந்த பொருளாக இருக்கிறது. அதனால தான் இது
தேவையான மாநாடு. இந்த மாநாடுகள், இவர் எடுக்கிற முன்னெடுப்புகள் தேவையற்றது என்கிற புள்ளி வரத்தை எவரேனும் ஒருவர் சொல்ல இயலுமா? ஒரு ஆட்சியில் நடைபெற வேண்டிய அனைத்து விதமான அடிப்படை கட்டமைப்பு வேலைகள் இதுவரையில் திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறதா? அதனால் எதிர்வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் இந்த நிலத்திற்கானவர்கள் தான், இந்த மண்ணின் மக்களின் வளத்திற்கு எதிராக செயல்படுகிறவர்களுடைய போராடி அந்த சம்பந்தப்பட்ட உரிமைகளை கொடுக்கின்ற இடத்தில் இவர்கள் போராட்ட களத்தில் நிற்பவர்கள்தான் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதியாக சொல்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.